அடுத்து நான் வந்து நான் இன்னும் நாள் நம்ம நம்ம தலைப்பு என்னன்னா சிறுவனையும் ஆண்டலுக்கு வந்து ஒன்றுக்கு வருவாய் என்னை நம்மளையும் அதை தூக்கி நிறுத்த பார்த்தீங்கன்னா நம்ம தியானிக்கணும் நமக்கு வசனமாக நம்ம தியானிக்கிற வசனம் என்னன்னா வசனம் நியாயாபதிகள் 6 அதிகாரம் 16 15 வசனம். அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவர், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதிராலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். அது நம்ம ஆண்டு யாரை பார்த்து இஸ்ரவேலுக்கு சொல்றாரு தெரியுமா? கிபியோனை பார்த்து நம்ம என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் என்னன்னா இஸ்ரவேலை ரட்சிக்கிறதா ஆண்டு என்னன்னா கிபியோனை கொண்டு போவார். ஏன்னா ரொம்ப என்னன்னா ஆண்டு நான் எனக்கு அந்த கிபியை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு இருக்க இந்த பலத்தோடு நீ போவேண்டா. அப்ப அவன் என்ன சொன்னாங்க? ஆண்டவே அவன் இருந்தால் அவன் கிவி என்னன்னா ஆளுநர் ரொம்ப பயந்து சொல்றாரு. அது நம்ம பயம் வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதிராலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். அதுக்கு அவங்கன்னா ஆண்டது இஸ்ரவேலை எதிராக ரட்சிக்க ஆளுநருக்கு மனசைய குடும்பம் மிகவும் எளியது. அவன் ஆண்டவர் என் தகவல் வீட்டு நான் எல்லாருக்கும் நான் சிறியவனாக இருக்கேன். ஆண்டு நான் இன்னும் செய்வாங்க இஸ்ரவேலை நான் எப்படி ரசிப்பேன் ஆண்டு அவர் கேட்க போகிறது. அவர் ரொம்ப பயந்து சாதாரணமாக இருந்துட்டான். ஆண்டு இவன் ரொம்ப பயந்து ஆண்டு கேட்க ஆண்டு எப்படி இஸ்ரவேலை நான் ரசிப்பேன் அவர் சொல்ல போது அவன் பயந்து ஒன்று அவன் ஆண்டுகிட்ட கேட்டான். ஆண்டு அதிகாரத்தில் சொல்லுறான், நீ போ, உனக்கு இருக்க பயத்தோடு நீ போ, உனக்கு வந்து நான் பெரிய காரியம் செய்வேன். ஏன்னா அந்த அப்போ வந்து அவர்